அதாவது நம்ம தமிழகத்தோட விடியல் ஆட்சியோட முதல்வர் இருக்கார்ல, அதான் நம்மளோட மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சுற்றுப்பயணம் ஒன்று செஞ்சார். ஒரு டூர் இல்லை டூரில் உண்மையை சொல்லிட்டேன். அது வந்து என்ன அப்படின்னா, அந்த இன்வெஸ்டர்ஸை பிடிக்கிறதுக்கான ஒரு பயணம். அதாவது நம்ம நாடு வந்து ரொம்ப வறுமையில் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து விவசாயம்லாம் சரியாக நடக்கிறதில்ல, ஏன்னா நடத்த விடுறதில்ல. சரியா, அவங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டுது, நாட்டை சரியான பாதையில் நடத்த முடியல. அப்படின்றதுனால இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரின்லேருந்து நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரலாம், ஃபாரின்லேருந்து நம்ம கம்பெனிஸ் இங்கே வர வச்சோம் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து காசு கொடுப்பாங்க, அந்த காசை வச்சு விடியலாட்சியை பயங்கரமாக நடத்தலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் செய்திருந்தார். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சுற்றுப்பயணம், ஓகேவா, கரெக்டாக சொல்லணும். அதுக்கு போயிருந்தார். அப்போ வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிடிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி தான் சொன்னாங்க. அதில் வந்து ஃபாக்ஸ்கான் அப்படின்ற ஒரு கம்பெனி. இது என்ன கம்பெனி? ஃபாக்ஸ்கான். ஃபாக்ஸ்னா நரி அப்படின்னு யோசிக்கலாம். ஃபாக்ஸ்கான்ன்றது வந்து ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. இப்போ எலக்ட்ரானிக் அப்படின்னா வந்து இந்த ஃபோனு, லேப்டாப்பு, அதுக்குள்ளே இருக்கிற சிப்ஸு, அந்த சிப்ஸ் இல்லை நான் சொல்ல முடியாது. ஐஃபோன் உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே வந்து ஃபாக்ஸ்கான் அவங்க எல்லாமே பண்ணது தான். ஐஃபோனே எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். அது அப்படியே ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சில்ல உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனியை ரெடி பண்ணுறது எல்லாமே ஃபாக்ஸ்கான் தான். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து புதுசாக ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு சைபர் தரல, முடிஞ்சால் நீங்கள் எண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, 15,000 கோடி வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் வந்து வந்துருச்சு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு, இந்த கம்பெனி வந்துருச்சு அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே 14,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. அப்படின்னு ஜாலியாக கை தட்டலாம் இல்லையா? இதை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருக்கிற டிஆர்பி ராஜா அவர் தான் சொல்லியிருக்காரு. டிஆர்பி இல்லை, டிஆர்பி ராஜா, ஓகேவா? டிஆர்பின்னோன்னா நீங்கள் அதுக்கு பேராதீங்க, டிஆர்பி ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது கிடையாது. டிஆர்பி ராஜா இவர் வந்து அவரோட எக்ஸ்தலத்தில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாமே ரெடியாக இருங்க. எதுக்கு? செருப்படி போகிறதுக்கு இல்லை. எதுக்காக அப்படின்னா, அதாவது நம்ம இந்த ஒரு அதான் சொன்னல, ஃபாக்ஸ்கான் வருது, இதனால வந்து நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப குஜாலாவாக சொல்லியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். என்ன எப்படி அப்படின்னா, நான் தான் சொன்னல, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ரெடி பண்ணுற ஒரு கம்பெனின்னு சொன்னல, இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருந்தால, என்ன அப்படின்னா இன்ஜினியரிங்ஸ் படித்த எல்லாருக்குமே இதில் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த கம்பெனி தான் வந்து ஐஃபோன்ஸு, மொபைல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெல்லு, மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு எக்கச்சக்கமான லேப்டாப்ஸ் அப்படின்னு எலக்ட்ரானிக்ஸை வந்து ரெடி பண்ணுறது வந்து இவங்க தான். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து 14,000 பேருன்றப்போ ஏகப்பட்ட பேருக்கு வேலை கிடைக்கும் இல்லையா? ஓகே, இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து வேலை கிடைக்க போகுது அப்படின்ற வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பரான விஷயம், அருமையான விஷயம். 14,000 பேருக்கு வேலை கிடைக்குது, புதுசாக ஒரு கம்பெனி வருது அப்படின்றப்போ நம்மளோட காலை தூக்கி விட்டு சுற்றலாம், அவ்வளோதானே, ஜாலிடா அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இது உண்மை இல்லை. என்னடா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம், அது ஃபேக். என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2021 வந்து நம்மளோட விடியல் ஆட்சியோட முதல்வர் வந்து தலையில் வாகை சூடினார்ல, அதாவது சிஎம்மாக பதவி ஏற்றார்ல, அப்போவே வந்து அதாச்சும் வெளில போய், அதாவது ஃபாரின் போய் இந்த ஃபாக்ஸ்கான் கிட்ட வந்து டீல் பேசிட்டு இருக்காங்க. டீல் பேசினப்போ அவங்க அப்போ ஓகேன்னு சொல்லலை, நோன்னு சொல்லலை, நடுத்தரமாக வில் சி அப்படி சொல்லியிருப்பாங்க போல். வில் சி வந்து நம்ம மு.க.ஸ்டாலின் அவராத முதல்வர் அவரோட காதில் வந்து லெட் சின்ற மாதிரி விழுந்துருச்சு போல். ஸோ அவர் வந்து நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸை பிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம ஊரில் வந்து சொல்ல 2024 வந்து, அதாவது கர்நாடகாவில் வந்து ஃபாக்ஸ்கான் அந்த கம்பெனியோட இன்டர்நெட்டை வந்து கர்நாடகாவில் அவங்க அந்த நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் எவ்வளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14,963 கோடிக்கு வந்து, அதான் 14,963 கோடிக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ எல்லா எதிர்கட்சியிலேருந்துமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாம் ஃபாக்ஸ்கான் இங்கே வருதுன்னீங்களே, கர்நாடகா எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோதான் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன நமக்கு தரேன்னாங்க, திடீர்னு பார்த்தா அங்கிட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பார் போல். அதுக்கப்புறம் என்ன மாயம் பண்ணாரோ, என்ன மந்திரம் பண்ணாரோ, இல்லை வந்து எங்கேயோ வந்து மண்டவோட உடச்சாரான்னு தெரில, சென்னையில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் வந்து யூசன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கம்பெனி, அதாவது இவங்க வந்து ஃபாக்ஸ்கானோட வந்து ஒன் ஆஃப் த குரூப் தான், இவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். இவங்க வந்து காஞ்சிபுரத்தில் 13,180 கோடிக்கு வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது என்ன கம்பெனின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் மொபைல் கம்பெனி தான். இது அந்த மொபைல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான். அந்த சிப்ஸு அதே சிப்ஸ் தான் இங்கேயும். சரியா, அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13,180 கோடிக்கு. அதுக்கப்புறம் இந்த வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம்
இந்த 2025 அக்டோபர் மாதம் வந்து நம்மளோட தமிழக அரசு வந்து ஒரு வெளியிடுறாங்க ஒரு தகவலை. என்ன அப்படின்னா, ஃபாக்ஸ்கான் நமக்கு 15,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, இதில் வந்து 14,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார். நான் ஸ்டாலின் வாய்ஸ் எடுக்கலை, நான் சும்மா அப்படியே பேசி பார்த்தேன், அவ்வளோதான். நமக்கு மிமிக்ரிலாம் ஆகாது, ஓகேவா? இது மாதிரி வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் அதில் வந்து ஃபாக்ஸ்கான் வந்து டேக் பண்ணிட்டாங்க போல. இது எப்படா நாங்கள் படம் விட்டோம், நாங்கள் படம் அப்படி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு மேலே ப்ரெஷர் ஆகிருப்பாங்க. ஐயோ நம்ம சொல்லவே இல்லை, ஐயோ 15,000 கோடியா, இப்போ எந்த வீட்டில் இருக்கு கொள்ளை அடிக்கிறது, உடனே வந்து அப்போல்லாம் நாங்கள் விடவே இல்லையா அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்க அதுக்கப்புறம் உடனே நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐயோ நாங்கள் உங்களுக்கு தரனே சொல்ல, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையா, நீங்கள் எப்போ வந்து கொடுக்குறோம், நாங்கள் கொடுக்குறோம், அது 15,000 கோடி கொடுக்குறோம், நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் ஒன்று விட்டாங்க. ஆனால் வந்து இதில் என்ன அப்படின்னா, எதுக்கு டிஎம்கே இப்படி பண்ணாங்க அப்படின்றத எனக்கு இன்னும் யோசனையாகவே இருக்குது. ஒருவேளை எலெக்ஷன் வருது, சூப்பர், இப்போ வந்து 16,000 பேருக்கு வேலை வாங்கி தரோன்னு சொன்னால் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படி ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம டிஎம்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை சூப்பரில். ஆனால் இதுக்கப்புறம் தான் போட்டு அடின்னு அடிக்க போகிறாங்கன்ற விஷயம் நமக்கு இப்போ தான் தெரியுது. அது வந்து டிஎம்கே உள்ளவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. ஏன்னா இவ்வளோ பெரிய உருட்டு, இவ்வளோ பெருசு இல்லை, இன்னும் பெரிய உருட்டை வந்து உருட்டியிருக்கிறாங்க. அதாவது 14,000 பேருக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு அப்பட்டமான பொய், ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றது. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வர போய் மாதம் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரோம் அப்படின்னு ஒரு சூடத்தை ஏற்றி சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அந்த சத்தியம் பண்ண சூடம் வந்து காஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சூடம் பார்த்துருக்கீங்களா, அரைக்குறைய எரிஞ்சு அணைச்சோம் அப்படின்னா அது அப்படி தான் மண்ணோட மண்ணை அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்த மாதிரி வந்து இவங்க ஏற்றின சூடம் வந்து கரைஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் வந்து வேலை வாய்ப்புன்றது யாருக்குமே வாங்கி தரவே இல்லை. ரொம்ப ஒரு பெரிய ஒரு குற்றத்தை பண்ணிட்டாங்க. ஏன்னா மக்களை வந்து வேலையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே, ஏன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த சொன்னால மாதந்தோறும் 10,000 பேருக்கு வேலைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பசங்களுக்கு வந்து உள்ளூரில் என்னடா இந்த வெயிலில் வந்து வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டாங்க. இங்கே வேலை நிறைய இருந்தும் எல்லாம் ஃபாரின் போயிட்டுருக்காங்க இல்லையா? ஏன்னா வந்து நம்ம மக்களுக்கு வந்து அறிவு கிடையாது இல்லையா? ஏன்னா ஒரு வேலை வாய்ப்பும் வாங்கி தரல. நான் வேறு சீரியஸாக சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க, வேலை வாய்ப்பெல்லாம் வாங்கி தரல, இங்கே வேலை இல்லாமல் தான் எல்லாம் ஃபாரின் ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதான் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க சொன்னபடி 15,000 கோடி வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 16,000 பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு அவங்க ஒரு உருட்டியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு ஸ்கீம், அதாவது இப்படி ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு வந்தால் அது எப்படி இருக்கும், நாடு எப்படி மாறுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.